ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழங்கும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம ரெண்டு முக்கியமான கேள்விகள் தான் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவதாக, என்னுடைய ஸ்பர்ஷ் போர்ட்டல்ல என்னுடைய ஆதார் நம்பர் இது வரைக்கும் அப்டேட் ஆகல, பலமுறை முயற்சி பண்ணியும் அப்டேட் செய்ய முடியவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கூடவே இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஸ்பர்ஷ் போர்ட்டல்ல பிபிஓவும் எனக்கு வந்துருச்சு, ஆனா அதுல என்னுடைய ஆதார் நம்பர் தவறுதலாக உள்ளது. எப்படி தவறானதுன்னு தெரியல, அது எப்படி சரி செய்யறது, இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் இதுல. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்முடைய முன்னாள் முப்படையை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆதார் பத்தி தான் இந்த ரெண்டு இதுமே வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஆதார் கார்டை பத்தி ஆதார்னா என்ன அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம். அதாவது இந்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுற ஒரு தனித்துவமான அடையாள அமைப்பு தான் இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம ஷார்ட்டா வந்து UIDAI அப்படின்னு சொல்றோம். அதாவது யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது, கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ஆதார் கார்டு எப்படின்னா, நீங்க கடந்து வந்த பாதையில ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த ஐடியாவை முத யூனியன் பட்ஜெட் 2006ல முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களாக இந்த இது வந்து நேஷனல் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம்ங்கிறத ப்ரோபோஸ்ல கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்து இதை வந்து டெவலப் பண்ணிட்டு 2009ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2009ல தான் முதலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து லான்ச் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். கூடவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல முதலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரத்னம்மா அப்படிங்கிற ஒரு உமனுக்கு தான் வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு உமனுக்கு தான் முதல் ஆதார் கார்டு வழங்கப்பட்டது அப்படிங்கறத கூட நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதுல அப்ப இப்ப 2009ல தான் அந்த ஆதார் கார்டவே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆயிருக்கு அதுலன்னு. இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து என்னென்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லா சேவைகளுக்குமே வந்து இந்த ஆதார் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னாயிடுச்சு அதுலன்னு. அதனாலதான் பேங்க்ல வந்து எல்லா இதுலயும் லிங்க் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்ல நீங்க ஒரு சிம் கார்டு வாங்க போனாலும் சரி, இல்ல வேற எங்கெங்க எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இது வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா கூடவே 2017ல வந்து இது ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது மாதிரியும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து பேமெண்ட்டை வந்துட்டு ஏடிஎம் கார்டு இல்லைன்னா கூட வந்து ஒன்லி ஆதார் கார்டு நம்பரை வச்சு கூட எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸான ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதுல, அதை பத்தின இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல தவறுதலாகவோ அப்டேட் ஆகாமோ இருந்தா இது வந்து மேலும் பல தவறுகள் வந்து வர்றதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடும் அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அதுல முதலாவதா நம்ம நண்பர் கேட்டிருந்த கேள்வியை பார்ப்போம். இல்லைன்னு அவர் என்ன கேட்டது, என்னுடைய ஆதார் கார்டுல இது வரைக்கும் அப்டேட் ஆகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல முயற்சி பண்ணியிருக்காங்க, அப்டேட் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு. அதுல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். அதுல மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 2009ல தான் இந்த ஆதார் கார்டை வந்துட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாங்க, கொண்டு வராங்க, செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க அதுலன்னு. அப்ப அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்தவங்ககிட்ட பென்ஷன் வந்தவங்ககிட்டயோ யார்கிட்டயுமே வந்துட்டு ஆதார் கார்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கறதான் இல்ல. அப்ப வெரி பிகினிங்ல முன்னாடி ஏர்லியரா பென்ஷன் வந்தவங்க அவங்க கிட்ட வந்து ஆதார் கார்டு எதுவுமே இருக்காது. இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்து பென்ஷன் வந்து சிபிபிசி மூலமா பேங்க் மூலமா வாங்கிட்டு இருக்கும்போது அந்த உங்ககிட்ட வந்து அதை எப்போ வந்து ஸ்பர்ஷுக்கு கன்வெர்ட் பண்ணாங்களோ அப்போ வந்து உங்ககிட்ட இருந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் கேட்கல. சிபிபிசி என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்க கொடுத்தாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ஸ்பர்ஷிட்ட இருக்குது அதுக்குள்ள. இதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது ஸ்பர்ஷ்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து சிபிபிசில இருந்து வாங்கின டேட்டாவை வந்து நாங்க அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்க பிடிவி அதாவது பென்ஷனர் டாட்டா வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னதனுடைய ஒரு அர்த்தத்துக்குள்ளேயே இது இருக்கு. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இல்லைன்னா நீங்க பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். உங்களது ஆதார் கார்டு நம்பர் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வந்து நிறைய நண்பர்களுடைய போர்ட்டல்ல செக் பண்ணும்போது ஆதார் கார்டு நம்பர் இல்லாம தான் இருந்துச்சு, அதை அப்டேட் பண்ணோம். நீங்க இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி அப்டேட் பண்ண ட்ரை பண்ண முடியலன்னு. அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, வெரி ஏர்லியரா வந்தவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாட்டி ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், இப்போ உங்ககிட்ட வேற ஒரு மொபைல் நம்பர் இருக்கும்.
இது ஆதார் கார்டு அப்டேட் பண்றதுக்கு நமக்கு 2 விதமான மெத்தட் தான் தேவைப்படுது. ஒன்று, உங்களுடைய ஆதார் கார்டுல சரியான மொபைல் நம்பர், அதில் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் செய்யப்பட்டு இருக்கிற மொபைல் நம்பர் இப்போ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஓடிபி மூலமா நீங்க ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா சில டீடைல்ஸ் கேட்கும். அதாவது நீங்க டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எப்போ வந்தீங்க, அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிபிஓ நம்பர் தெரிஞ்சிருந்து உங்களுடைய டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் டேட் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த உங்க சர்வீஸ் நம்பர் கரெக்டாக கொடுத்து சர்வீஸ் நம்பரோட சேர்த்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அப்பவும் அப்டேட் ஆகிடும். அதில் இது வந்து நீங்க வந்து அதாவது ஸ்பர்ஷோடைய வெப்சைட்லயே போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆயிடும். இதுல உங்களுக்கு இதுதான் மெத்தட். இதுல ஏதாவது அப்டேட் ஆனா அப்டேட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆதார் கார்டு சரியான ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆயிருக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்டேட் பண்றதுல பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஆகலைன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இரண்டாவதாக, ஸ்பர்ஷ் போர்ட்டல்ல என்னுடைய ஆதார் நம்பர் தவறுதலாக உள்ளது, எப்படி தவறாச்சுன்னு தெரியல, அது எவ்வாறு சரி செய்வது அப்படின்னு. இந்த மாதிரி ப்ராப்ளமும் நிறைய நம்மகிட்ட வந்திருக்கு, நம்ம சரி பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கும், நம்ம என்ன பண்ண அதாவது முன்னாள் முப்படை சார்ந்த வீரர்களை பண்ண ஒரு சின்ன தவறு தான் இந்த மாதிரி வந்து தவறுதலான ஒரு ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதாவது ஏர்லியரா பென்ஷன் வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதில் பென்ஷன் வாங்குறதுக்காக. அப்போ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து பிரைமரியா நம்பரா வந்துட்டு இவங்க பேர் இருக்கணும். அதாவது எக்ஸ் சர்வீஸ்ல இருந்து யார் வந்தாங்களோ எக்ஸ் சர்வீஸ்மனுடைய நேம் வந்து பிரைமரியில் இருக்கணும், செகண்டரியில் வந்து ஒய்ஃப் நேம் இருக்கணும் அதில். ஆனா சில பேர் நம்ம பார்த்ததுல பிரைமரியில ஒய்ஃப் நேமும் செகண்டரியில இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிட்டையர் ஆயிட்டு வந்த நம்ம பர்சனுடைய நம்பரும் ஆதார் நம்பர் பேரும் இருக்கிறதுனால அவங்க பிரைமரியில வந்து இருக்கிற ஆதார் நம்பரை வந்து அங்க அப்டேட் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது ஒய்ஃபோடைய நம்பர் வந்து மேக்சிமம் அங்கே அப்டேட் ஆயிருக்குது. ஒரு காரணம். இன்னொரு காரணம், எங்கேயாவது நீங்கள் வெளியில் கொடுத்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இனிஷியல் அப்டேட் பண்ணும்போது அவங்க உங்கள் ஆதார் நம்பரை தவறுதலாக என்டர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ப்ளஸ் வந்து கிளரிக்கல் மிஸ்டேக்கில் ஆகிறதுக்காகவும் இருக்குதுல. அந்த மாதிரி இருக்குதுன்னா ஆதார் கார்டு நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம முதல் சொன்னோம். அதே மாதிரி வந்து 2 மெத்தட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய ஓடிபி வரும். அதில் அந்த மொபைல் நம்பர் மட்டும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், அதை வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம். தவறுதலா அப்டேட் ஆயிருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்கும், நீங்க வந்துட்டு ஒரு கிரீவன்ஸ் போட்டுட்டு கிரீவன்ஸ்ல வந்து நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி என்னுடைய நம்பர் சொல்லி உங்க ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அதில் சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்புனீங்கன்னா அது ஆயிடும். பிளஸ் வந்து நீங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட்ல போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி தவறுதலா இருந்துச்சுன்னா கிரீவனஸ்ல போடலாம். அதே மாதிரி சிபி கிராம்ஸ்ல வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுடலாம். கூடவே 2லயும் ஆகாத பட்சத்துல நீங்க வந்து ஒரு ஹார்ட் காப்பி டைரக்டா வந்துட்டு நீங்க எங்க அனுப்பணும்னா ரெக்கார்ட்ஸ்க்கு அனுப்பணும். ரெக்கார்ட்ஸ்க்கு நீங்க அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்களே வந்து அப்டேட் ஆயிடுவாங்க. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்றதுக்கு நம்ம ரெக்கார்ட்ஸை தான் கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஆல்ரெடி அங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல அப்டேட் பண்றதுக்கு இதுக்கு நீங்க வந்து ஜில்லா சைனிக் பொறுத்தவரை போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்பர்ஷ் வெப்சைட்ல போயிட்டு கிரீவன்ஸ் மூலமா போட்டு, அதாவது யாருக்கெல்லாம் தவறுதலா இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு கிரீவன்ஸ் ஒன்று போடுங்க, சிபி கிராம்ஸ்ல ஒன்று போட்டு ஒரு ஹார்ட் காப்பி அதாவது போஸ்ட்ல வந்து ஒரு லெட்டர் வந்துட்டு ரெக்கார்ட் ஆஃபீஸ் அனுப்புனீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிடும். இது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகமும் இடம்பெற வேண்டும் என்று நினைத்தீர்களானால் உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் மூலமாகவோ இல்ல வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவோ வாய்ஸ் மெசேஜாகவோ வீடியோ மெசேஜாகவோ எங்களுக்கு அனுப்புனா அதுக்கு உரிய சரியான பதிலை நாங்க தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இத்துடன் இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் வேறு ஒரு கேள்விகளுடன் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.